டிஷ் டிவி கார்த்திகை தீபம் ஆஃபர். ஸோ வேறு லெவலான ஆஃபர் டிஷ் டிவியில் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டிடிஹெச்சுக்கான ஆஃபர்ஸுமே மந்த்லி கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மந்த்துக்கான ஆஃபர் பார்த்திங்கன்னா டிஷ் டிவியில் வந்திருக்கு. ஏன்னா ஏர்டெல் அதிகமாக போட்டிருப்பேன். ஏர்டெல்லில் இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எது லோவாக இருக்கோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம வீடியோவும் போட்டுருக்கோம். அதை தான் கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நமக்குமே அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மந்த்துக்கான ஆஃபர் பார்த்தீங்கன்னா டிஷ் டிவியில் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி நியூஸ் ப்ரோடக்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, டிஷ் டிவியில் சேனல்ஸ் லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு போட்டுடுறேன். அந்த பாக்ஸையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். 8489011547 நம்பர் சேவ் பண்ணி வச்சுங்க. கால் பண்ணுங்கள். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ், ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் சர்வீஸ், ஆல் டிடிஹெச் சர்வீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். 6 மாதம் எஸ்டி பார்த்தீங்கன்னா 1200 பண்ணிட்டு இருக்கிறோம். ஹெச்டின்னு பார்த்தீங்கன்னா 1400. ஜஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு கொடுத்தாலே போதும். அது நார்மலாக இருந்தாலும் சரி, ஹெச்டியாக இருந்தாலும் சரி, ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு நியூ கனெக்ஷன் வந்துடும். ஓகேங்களா? 1200 ஆல்ரெடி நான் சன் டைரக்டில் இருக்கிறேன். டிஷ் டிவியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் போதும்னா நீங்கள் 1200 பே பண்ணாலே போதும். ஹெச்டினா 1400 பே பண்ணாலே போதும். ஸோ சிம்பிளாக ரீசார்ஜ் அமௌண்ட்லேயே உங்களுக்கு செட்டாப் பாக்ஸும் ஃப்ரீயாக வந்துடுது. 1 இயர் வாரண்ட்டி வந்துடுது. சர்வீஸ் சார்ஜும் எதுவும் கிடையாது. அந்த 1200 கூடனா 1200 முடிஞ்சு போச்சு. 1400 தரீங்கன்னா 1400 முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கான சேனல் லிஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ 1650 அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம 1400 போட்டுட்டு இருக்கிறோம். ஹெச்டியில் பொறுத்த வரைக்கும் சன் டிவி, சன் மியூசிக், ஜி தமிழ் ஹெச்டி, கேடிவி ஹெச்டி, விஜய் ஹெச்டி இது எல்லாமே வந்துடுது. டிஸ்கவரி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஹெச்டி கொடுத்துட்றாங்க. தமிழ் சேனல்ஸில் எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? சன் குரூப்பு, விஜய் குரூப்பு, ஜி குரூப்பு, கலைஞர் குரூப்பு, ஜெயா குரூப்பு, இப்படி எல்லா குரூப்புமே கவர் பண்ணிடுறாங்க. கிட்ஸ் சேனல்ஸ் வந்துடுது. இன்ஃபோடைன்மெண்ட் சேனல்ஸும் வந்துடுது. ஸோ இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? கிட்ஸ் சேனல், இன்ஃபோடைன்மெண்ட் சேனல்ஸ், ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸும் நிறைய கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1400 உங்களுக்கு ஜி தமிழ் ஹெச்டியும் வந்துடுது. ஏர்டெல்லாம் இப்போ இருக்கிற ப்ரைஸில் சொல்கிறேன். இப்போ இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் 1500 ரீசார்ஜே 1500 பண்ணணும். ஓகேங்களா? ரீசார்ஜே 1500. ஸோ நியூ கனெக்ஷன், நியூ பாக்ஸ் வாங்குறீங்க பட்சத்தில் 1500 மேலே தான். பட் 1400 உங்களுக்கு ஜி தமிழ் ஹெச்டி வந்துடுது. விஜய் ஹெச்டி வருது. மொத்தம் 17 ஹெச்டி கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? 1400 லோ காஸ்ட்லேயே எல்லா சேனல்ஸும் கவர் ஆகிடுது. இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கிட்ஸையும் இவங்க கவர் பண்ணிடுறாங்க. இன்ஃபோடைன்மெண்ட்டையும் கவர் பண்ணிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லையும் எல்லா சேனல்ஸுமே கவர் பண்ணிடுறாங்க. இது இல்லாமல் சோனி 10-1, 10-2, 10-3 இந்த ஹெச்டி சேனல்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபேவரேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேவரட்லேயும் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஃபேவரேட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் ஃபேவரட் பட்டன் செட் பண்ணாலே போதும். ஏன்னா வயசானவங்களுக்கு அவங்களாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நம்பர் 4 நம்பர் எழுதுமா, 5 நம்பர் எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபேவரட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல்ஸில் எந்தெந்த சேனல்ஸ்லாம் நம்ம ஃபேவரட்டாக கொடுத்துருமோ ஒரு 20-40 எத்தனை சேனல்ஸ் இருக்குமோ அதிலிருந்து அவங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். தமிழ் சேனல்ஸ் மட்டும் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்னென்னலாம் தராங்க, எதெல்லாம் அட்வான்டேஜஸ் அதெல்லாம். டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ சிம்மில் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம நம்பரை மாற்றிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 மந்த் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு டாட்டாலேருந்து ஏர்டெல்லேருந்து டிஷ் டிவிலேருந்து வீடியோக்கான இப்படி 4 ஆப்ரேட்டர் இருக்காங்க. சன் டைரக்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஜம்ப் ஆகிட்டே இருக்கலாம். எதில் எந்த ஆஃபர் வருதோ அந்த ஆஃபரை தூக்கி போடுங்க, முடிஞ்சு போச்சு. எது கம்மியாக இருக்கும் அந்த பாக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்மளுக்கு ஆஃபரும் அது நம்ம அமௌண்ட்டையும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிற பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் இது. யாராவது நீங்கள் ஏர்டெல்லேருந்து டிஷ் டிவிக்கு மாறிங்களா கால் பண்ணுங்கள். டாட்டாலேருந்து டிஷ் டிவி பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம். சன் டைரக்ட்லேருந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்படி எதிலேருந்து வேணாலும் நீங்கள் டிஷ் டிவிக்கு மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு 1200, 1400 இதுமாதிரி பெஸ்ட் ஆஃபர்ஸ் எப்பவும் வராது. ஏன்னா ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ பெஸ்ட் ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லுவேன். எல்லா சேனல்ஸுமே இருக்குது. ஸோ சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சிலர்ஸ்லாம் சேனல்ஸ் சொல்ல மாட்டாங்க, இல்லை சேனல் லிஸ்ட்டை காமிக்க மாட்டாங்க, இல்லை சேனல்ஸ் அதிகமாக வரும் அப்படின்வாங்க. நீங்கள் ஒன்ஸு கால் பண்ணுங்கள், உங்கள் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. ஓகேங்களா? எங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன சேனல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பை பண்ணுங்கள். இல்லை நேரில் வர சொல்லையும் சரி. ஸோ ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி எங்களுக்கு செக் பண்ணிங்க, இல்லை நேரில் எல்லா டவுட்டுமே கேட்டுங்க. இப்போ வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. கீழே 5x பிக்சர் கிளாரிட்டி, 5x சரௌண்ட் சவுண்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பேக் சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு செட்டாப் பாக்ஸ் இருக்குது, அதோட அடாப்டர் இருக்குது, ரிமோட் இருக்குது, ஏவி கேபிள், பேட்டரி 2 AAA பேட்டரி கொடுத்துறாங்க. இதோட மேனுஃபேக்சரிங். ஸோ இதெல்லாம் இந்த மாடல் நம்பர்லாம் கொடுத்துறாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல் DCH
3090H ஓகேங்களா, DCH 3090H. மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லை. உள்ளே ஓப்பன் பண்ணி செட்டப் பாக்ஸை பார்த்தலாம். செட்டப் பாக்ஸ் இப்போ இருக்கிற செட்டப் பாக்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. இந்த ஏர்டெல்லில் வந்து இதில் சின்ன செட்டப் பாக்ஸ் அந்த மாதிரியே வந்துருச்சுன்னு சொல்லலாம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டப் பாக்ஸ் தூக்கி செட்டப் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏவி கேபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2-in-1 பாக்ஸு. நீங்கள் HD பிளான் வேணாலும் இந்த பாக்ஸில் போட்டுக்கலாம், நார்மல் பிளான் வேணாலும் போட்டுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதில். ஓப்பன் பண்ணி என்னென்ன போட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துட்டாங்க. ஸோ ஏவி கேபிளும் வரும். நீங்கள் HD பிளான் போடுறீங்க இதில் HD கேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கேபிள் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட், டிஷ் டிவி ரிமோட். நிறைய எப்பவுமே டிஷ் டிவி ரிமோட்டில் மட்டும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லை அதிகமான எக்கச்சக்கான பட்டன்ஸ் இருக்கும். அதேமாதிரி தான் இப்போயும் வந்திருக்கு. ஸோ அடாப்டர், அதுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம லேப்டாப் அடாப்டர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் AAA பேட்டரிஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேனுவல், இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இப்போ என்னென்ன பொருட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னோட சின்னதாகிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேஷன் கொடுத்துட்றாங்க. டிஷ் நெக்ஸ்ட் HD, ஸோ DCH 3090H அந்த மாடல் நம்பர்லாம் கொடுத்துட்றாங்க. டிஷ் டிவி லோகோ இருக்குது. ஸோ இந்த சைடு வென்டிலேஷன் இருக்குது நமக்கு. பேக் சைடில் பாக்ஸில் ஆண்டனா போர்ட்டு, HDMI போர்ட்டு, AV போர்ட்டு, அடாப்டர் போர்ட்டு. நம்மளுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா USB போர்ட்டு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, மற்ற சைடு எல்லாம் வென்டிலேஷன் தான் இருக்குது. ஸோ பாக்ஸ் முன்ன விட சின்னதாகிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா எல்லா பாக்ஸுமே சின்னதாகிட்டே இருக்குது. அதுமாதிரி இந்த பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. அதுமாதிரி இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, முன்ன சொன்ன மாதிரி 2-in-1 HD பிளானும் போட்டுக்கலாம், நார்மல் பிளானும் போட்டுக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஆஃபர் ப்ரைஸை பாருங்கள். உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் தாராளமாக கால் பண்ணுங்கள். 8489011547. வித்தின் மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு கனெக்ஷன் எல்லாமே போட்டு எல்லா ஒர்க்குமே முடிச்சிடும். நீங்கள் படம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸில் போயிட்டு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கேபிளில் இருந்து DTHக்கு மாறுறீங்களாலும் சரி. ஸோ நியூ கனெக்ஷனுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா DTHமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். டிஷ் டிவி மட்டும்தான் இல்லை, எல்லா DTHமே ஏர்டெல் ஆகட்டும், சன் டைரக்ட் ஆகட்டும், டாடா ஸ்கை, ஸோ எல்லா DTHமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கால் பண்ணுங்கள். உங்கள் பெஸ்ட் ப்ரைஸை தெரிஞ்சுங்க. ஆஃபரில் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.